சட்லஜ் நதியில் கார் விழுந்து விபத்துக்குள்ளானதில் மாயமான வெற்றி துரைசாமியின் உடல் நாளான இன்று சடலமாக மீட்கப்பட்டுள்ளது பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை மாநகராட்சியின் முன்னாள் மேயரும் அதிமுக நிர்வாகியுமான சைதிக் துரைசாமியின் மகன்தான் இந்த வெற்றி துரைசாமி. சினிமாவில் மிகுந்த ஆர்வம் கொண்ட வெற்றி துரைசாமி இயக்குநராகவும் பணியாற்றி வருகிறார். என்றாவது ஒரு நாள் என்ற திரைப்படத்தை இயக்கியுள்ள வெற்றி த்ரில்லர் ஜேனரில் படம் ஒன்றை இயக்குவதற்கான நடவடிக்கைகளில் ஈடுபட்டிருந்தார். இதற்காக அவர் அதன் படப்பிடிப்பு தளங்களை பார்வையிடுவதற்காக அச்சலம் பிரதேசம் சிம்லாவிற்கு அவர் சென்றிருந்தார். அங்குதான் இந்த கோர விபத்தை ஏற்படுத்தி சட்லஜ் நதியில் காருடன் விழுந்து விபத்துக்குள்ளாகி மாயமானார். கடந்த 8 நாட்களுக்கு மேலாக தேடுதல் வேட்டை தொடர்ந்த நிலையில் இன்று 9வது நாளாக தேடுதல் வேட்டை தொடர்ந்து தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டவர்கள் விபத்து நடந்த இடத்தில் சுமார் 6 கிலோமீட்டர் தொலைவில் தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தனர். அப்போது வெற்றி துரைசாமியின் உடல் பாறை இருந்தது தெரிய வந்தது. அதனை அடுத்து அவர்கள் மீட்டு இதையடுத்து பிரேத பரிசோதனைக்காக வெற்றி துரைசாமியின் உடலை மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. பிரேத பரிசோதனை முடிந்த பிறகு அவரது உடலானது சென்னை கொண்டு வரப்பட்டு அவர்களது குடும்பத்திடம் ஒப்படைக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இது அவர்களது குடும்பத்தினிடையே பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது.